வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம் பற்றி நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் டீட்டெயில்ஸாக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் மறுபடியும் ஒரு ரிமைண்டராக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒவ்வொரு பிஎல்ஓவும் பூத் லெவல் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு 2 காப்பி கொடுத்துருப்பாங்க ஹவுஸ் டு ஹவுஸ் வந்து. ஸோ அதில் ஒரு காப்பி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ கிட்ட கொடுத்துடணும். ஒரு காப்பி பிஎல்ஓ கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நீங்கள் வந்து கையில் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது எனுமரேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாருக்கும் கைக்கு எனுமரேஷன் ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிஎல்ஓ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுடைய எனுமரேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அவங்க பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணிக்கலாம். அதில் வந்து என்ன நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி அண்ட் ஆதார் நம்பர் 2மே வந்து சேம் நேமாக இருக்கணும். ஃபோன் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியும். இல்லைனா ஆஃப்லைனில் உங்களுடைய பிஎல்ஓ கிட்ட எனுமரேஷன் ஃபார்ம் வாங்கி நீங்கள் வந்து கொடுத்துருங்க. 2வது எனுமரேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு நீங்கள் வந்து இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக டிசம்பர் 4க்குள்ளே கொடுத்துடணும். அவங்க வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் டிசம்பர் 4க்குள்ளே கட்டாயமாக கொடுத்துருங்க. எனுமரேஷன் ஃபார்மில் நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே 2002 ஓட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். ஒருவேளை 2002 ஓட்டரில் தாய் அல்லது தந்தையர் அல்லது தாத்தா அல்லது பாட்டி இவங்க 4 பேரில் யாரோட டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரண்ட் எபிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய கரண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பேக் சைடில் ஒவ்வொரு எனுமரேஷன் ஃபார்ம்லேயும் பேக் சைடில் வந்து என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 13 ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணம் நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பேங்க் பாஸ்புக், அஞ்சல் அலுவலகம், எல்ஐசி, ஸோ இதெல்லாம் வந்து ஆதார் அட்டை, கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதில் ஏதாவது ஒரு ஆவணம் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். பர்த் சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், ஸோ இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ அதனால் கட்டாயமாக 2002 ஓட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக கொடுக்கணும். ஒருவேளை 2000 ஓட் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எனுமரேஷன் ஃபார்மில் லெஃப்ட் சைடு ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துடலாம். ஒருவேளை 2002 ஓட்டர் உங்களுக்கு இல்லை, உங்களுடைய தாய் தந்தையர் ஓட்டு இருக்குது அப்படின்னா எனுமரேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துடலாம். 2மே இல்லை அப்படின்னா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து 2002 ஓட்டர் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபார்ம் அட்டாச் பண்ணி கொடுத்துருங்க. 2 ஃபார்மில் கட்டாயமாக ஒரு ஃபார்ம் நீங்கள் வந்து பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து வாங்கி கையில் வச்சுக்கணும். அவங்களுடைய கையெழுத்தோடு வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் பொழுது அதில் ஒரு வேளை உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த எனுமரேஷன் ஃபார்ம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்து மிஸ் வரல அப்படின்னா நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏற்கனவே எனுமரேஷன் ஃபார்ம் பற்றி நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. நான் கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.